வணக்கம் மக்களே. நம்ம நாட்டில எல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகைகளை செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா அமெரிக்கால அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு டைம் அதை பண்ணுவானுங்க. ஆனா அது என்ன ஃபங்க்ஷன்னா, வருஷத்துக்கு ஒரு நாள் 12 மணி நேரம் நீங்க யாரை வேணாலும் கொண்டுக்கலாம், என்ன கிரைம் வேணாலும் பண்ணிக்கலாம், உங்க மனசுல இருக்கிற எல்லா வன்மத்தையும் தீர்த்துக்கலாம். போலீஸ் தலையே இட மாட்டாங்க அந்த பிரச்சனையில. அமெரிக்க அரசாங்கம் ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு காலகட்டத்துல அமெரிக்கால வறுமை அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. வேலைக்கு பஞ்சம், ஆளுகளும் அதிகமாயிட்டானுங்க. அதனால கிரைம் ரேட்டு, இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறதுல அதிகமானங்காட்டிக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கானுங்க. வருஷம் ஃபுல்லா நீங்க கொள்ளை அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வருஷத்துல ஒரு நாள் அதை பண்ணிக்கங்க, மொத்த கோவத்தையும் அந்த ஒரு நாள் காமிச்சுக்குங்க அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் ஒரு ரூல்ஸை கொண்டு வந்துருச்சு. இந்த ரூல்ஸை NFF அப்படின்னு ஒரு குழு தான் உருவாக்குச்சு. அப்படின்னா நியூ ஃபவுண்டிங் ஃபாதர் அந்த ஒரு குழு வந்து இந்த ரூல்ஸை உருவாக்குச்சு. அந்த மாதிரி சமயத்துல நம்ம ஹீரோட ஃபேமிலி ஒரு 10 சைக்கோ கும்பலிட்ட மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து எப்படி தப்பிச்சு வராங்கட்டு பரபரப்பா நமக்கு இந்த படத்துல சொல்லுவாங்க. நல்ல வேலை இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் நம்ம நாட்டுல இல்ல, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு செக்யூரிட்டி கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்கான். ஹீரோவோட PA போன் பண்ணி நம்மளோட சிஸ்டம் தான் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னோன்னு ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே வெளியே பார்த்தா ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஒரு ஊதா கலர் பூ வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வீட்டு வாசலையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குன்னா, அந்த பர்ஜுக்கு வந்து நாங்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறோம் எல்லார் வீட்லயும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெளியே ஹீரோ கூட வேலை செய்யற ஒருத்தர் நாயை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து கேக்குறாரு, என்னடா லாக்டவுனுக்கு முன்னாடி நாயை கூட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கியா? சரி சரி, உங்க வீட்டுல சிஸ்டம்ல ரெடி பண்ணிட்டியா? எங்க வீட்டுல எதை வச்சிருக்க, நீ பயப்படான்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம வீட்டுக்கு வந்துறாப்ல. நம்ம ஹீரோ பத்தி சொல்லணும்னா ரொம்ப நேர்மையானவங்க. கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பான். இவன் வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டு ஒய்ஃபை பார்த்து கூப்பிடா, டார்லிங் எங்க டார்லிங், நான் வந்துட்டேன் அப்படின்னு. இவன் குசியா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயினி கேக்குற, என்னங்க இன்னைக்கு ஒரே குசியா இருக்கீங்கன்னு. சாப்பிடும் போது சொல்றேன், நம்ம பசங்களா எங்கன்னு கேட்டதுக்கு அவங்க மேல உட்காந்துட்டு இருக்காங்கன்னு ஹீரோயினி சொல்ல, சரி நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் உள்ள போயிட்டேன். ஹீரோயினி அப்படி டிவி பார்க்க, டிவில ஒரு மொட்டத்தல தாத்தா இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. பர்ஜ் நம்ம நாட்டுக்கு ரொம்ப அவசியம், இது நம்ம நாட்டுக்கு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கு. ஹீரோனிக்கு இதுல எல்லாம் விருப்பம் இல்ல. கட் பண்ணி மேல காமிச்சா நம்ம ஹீரோட பொண்ணு அவன் காதல கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. டக்குன்னு அப்பங்கார வீட்டுக்கு வந்த சத்தத்தை கேட்டோடனே, சரி சரி நீ கீழே போ, பர்ஜ் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீ வீட்டுக்கு போய் சேருன்ட்டு அவனை கீழே இறக்கி விடுறா. ஏரியா இருக்கிறவங்கள கத்தி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நைட்டு பர்ஜுக்கு. ஹீரோயினி அந்த பூவை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு வீட்டுக்கு திருப்பி வந்துகிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து ஹீரோனோட ஃப்ரெண்டுக்காரி வரா, என்னடி எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, நைட்டுக்கு தேவையான ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா அப்படின்னு. ஃப்ரெண்டுக்காரோட புருஷனும் நம்ம ஹீரோ கம்பெனில தான் வேலை செய்யறான். கார்ல வரவங்களும் ஹீரோவோட தான் வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாம் பக்கத்து வீட்டு நெய்பர்ஸ். வந்தவங்க ஹீரோவோட குடும்பத்தை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினி, இல்லைங்க நைட்டு பசங்களை தனியா தான் பயந்துப்பாங்க, நாங்க வரலைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரிக்கு ஹீரோயினி பார்த்து பொறாம, என்னடி முதல்ல எதுவுமே இல்லாம இருந்தீங்க, இப்ப இவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டீங்க, பரவாயில்ல பணக்காரங்க ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினி, இல்லடி அவர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா இந்த நன்மைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி நான் உள்ள போற டைம் ஆச்சு, போய் டின்னர் ரெடி பண்ணோன்ட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துட்டா. இவ சமையல் கட்டுல டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குனு இவளை யாரோ பின்னாடி வாட்ச் பண்ற மாதிரி திரும்பி பார்த்தா அவ பயந்துடுறா. பொசுக்குன்னு பயந்துட்டு பையனை புடிச்சு திட்டிட்டு இருக்கா, ஏன்டா உனக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்லையாடா அப்படின்னு. இந்த பொம்மை அவன் ரெடி பண்ணதான், அதை அமைச்சு கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் தான் ஹீரோட பையன், இவனை குட்டி பையன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பொம்மையை வந்து அம்மாட்ட காமிச்சிட்டு இருக்கா, இதுல பாருங்க இப்ப நைட் விஷன் கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டேன், இதுல மோட்டர் வேற செட் பண்ணிட்டோம், நீ வந்தா உங்களுக்கு சத்தம் கேட்காது அப்படின்னு அம்மா கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பையன் தான் சோகமா இருக்கான்னு அம்மாக்காரி கேட்க, ஏன்டா சோகமா இருக்கேன்னு. இல்லம்மா எனக்கு இந்த பர்ஜெல்லாம் பிடிக்கல, இதெல்லாம் அவசியமானு கேட்டதுக்கு அம்மாக்காரி, இது உனக்கு புரிஞ்சுக்க வயசு பத்தலடான்னு சொல்றா. அதுக்கப்புறம் டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்கற பொண்ணை பார்த்து, இன்னைக்கு நாள்ல எப்படிமா போச்சு அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு நம்ம அப்பங்கார மேல கொஞ்சம் கோவம். அவன் லவ் பண்ற பையனோட வயசு ஜாஸ்தியா, அதனால அப்பங்காரம் ஒத்துக்க மாட்டேறான் அவங்க லவ் பண்றதுக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்கா. எது கேட்டாலும் எகத்தாலமே பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. அம்மாக்காரி அப்பா மூஞ்சி மாறத பார்த்துட்டு, சரி சரி அதை விடுங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்களா, சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றேன். என்னோட டிவிஷனுக்கு கீழே இருக்க செக்யூரிட்டி சிஸ்டம் தான் அதிகமா இந்த வருஷம் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொன்னோன்னே பொண்டாட்டிக்காரையும் சந்தோஷப்பட்டுட்டு எல்லாம் வாழ்த்துறாங்க. நம்ம ஹீரோ உடனே 2 பஞ்ச போறாரு, நீங்க இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு. அதுக்கு நம்ம குட்டி பையன் இருந்துட்டு, டேடி போதும் டேடி, ரொம்ப பாசத்துல நெஞ்ச நக்காதீங்கன்னு கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிரிச்சு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. பொண்டாட்டிக்காரி கூட சேர்ந்து கிண்டல் பண்றா, இந்த பல்ப் உங்களுக்கு தேவையா அப்படின்னு. அப்பங்கார சரி சரி டைம் ஆச்சு சீக்கிரமா சாப்பிடுங்கட்டு எல்லாம் வாட்சி பாக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் ஹாலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப போய் செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் கரெக்டா இருக்கான்னு எல்லாம் செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் பாஸ்வேர்டு போட்டு ஒரு வால்ட் ஓபன் பண்ணா உள்ள கன் எல்லாம் இருக்கு, எதுக்கு சேஃப்டிக்கு இருக்குன்னு அவன் வச்சிருக்கான் வருஷம். அதுக்கப்புறம் திரும்பி நின்றுட்டு கமல் சார் மாதிரி ஒரு டைலாக்க போறான், ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டு போய் பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டு மொத்த வீட்டையும் லாக் பண்றான். மொத்த வீட்டுல இருக்கிற ஜன்னல் வாசல் எல்லாமே க்ளோஸ் ஆகுது. இதுதான் செக்யூரிட்டி சிஸ்டம். எல்லார் வீட்லயும் இதை போய் வந்தா ஃபிட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டிவில லைவா நியூஸ் ஓடுது. என்ன சொல்றாங்கன்னா, அதுல இந்த பர்ஜ் ஆரம்பிக்கிறதுக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, இந்த ரூல்ஸ் இருக்கு, இந்த வெப்பனை தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
கரெக்டா சைரன் சவுண்ட் கேட்டோடனே பர்ஜ் ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா 12 மணி நேரம் வரைக்கும் இந்த பர்ஜ் நடக்கும். அது வரைக்கும் போலீஸ் யாரும் வரமாட்டாங்க, அவங்க கிரைம் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிவில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒய்னு சங்கு சத்தம் கேட்டோடனே எல்லாம் மேல திருன்னு பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் கொஞ்சம் அடி வயிற்றுல எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆறுதல் படுத்துறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 12 மணி நேரம் தான், நம்ம உள்ளே கொஞ்சம் சின்னதா ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த பொண்ணுக்காரி எனக்கு இங்க இருக்கலாம் சந்தோஷமா இல்ல, எனக்கு ரூமுக்கு போறதும் சந்தோஷம், நான் ரூமுக்கு போறேன்ட்டு அவ வாட்டி கிளம்பி போயிட்டு இருக்கா. பொண்ணுக்காரிக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தியா தான் இருக்கு, எதுக்கு எடுத்தாலும் எகத்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா. அவ வாட்டி சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி பையன் கேக்குறேன், ஏப்பா நீங்களே இதுல பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், ஒரு காலகட்டத்துல அமெரிக்காவை ரொம்ப வறுமையில இருந்துச்சுடா, வேலை வாய்ப்பு இல்லாதவங்க காசு இல்லாதவங்க ரொம்ப அதிக பேர் இருந்தாங்க, நிறைய கிரைம் நடந்துச்சு, அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, நீயும் வயசு வர வர புரிஞ்சுப்ப, சரி ரூமுக்கு போட்டு அவனை தாட்டி விடுறாங்க. இந்த பக்கம் பொண்ணுக்காரே ஒரு ரூம்ல போந்து செலவு டப்புனா வாயை பிடிச்சி யாரும் இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த லவ்வர் பாய். அந்த நாய் டோர் லாக் பண்றதுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சு கொண்டுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் காமிச்சா அப்பா கொஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அம்மாக்காரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் எதுக்கு வந்தானா, நான் உங்க அப்பாட்ட போய் நான் பேச போறேன், இப்போ உனக்கு 18 வயசு ஆயிருச்சு, எனக்கு வயசு அதிகம் தான், பரவாயில்ல, நான் போய் உங்க அப்பா கிட்ட பேச போறேன்னு பொண்ணுக்காரிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம குட்டி பையனும் ரிமோட் பொம்மை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், எல்லா ரூம்லயும் போய் பாத்துக்கிட்டு இருக்கா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஹீரோவும் பொண்டாட்டிக்காரியும் வந்து பாக்குறாங்க, ஏதோ புல்லட் சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு எல்லாம் கேமரால பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையனும் அந்த ரிமோட் பொம்மை வச்சுட்டு அந்த கேமரால வந்து பாக்குறான், அந்த டிவில ஓடிட்டு இருக்கும்ல அந்த கேமரால பாத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தர் ஓடி வந்துகிட்டு இருக்கான் கத்திட்டு. இந்த பக்கம் அவன் வேணான்னு சொல்ல இவன் இறங்கி வந்துகிட்டே இருக்கான். நான் போய் உங்க அப்பாட்ட கண்டிப்பா இன்னைக்கு நான் பேசதான் போறேன், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு பயம் இல்ல, நான் போய் பேச போறேன் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு அவங்க அப்பங்கார பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டோம், முதல்ல வீடு வாங்க கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்ப நம்ம சொந்தமா போட் வாங்க போறோம் அப்படின்னு அவன் சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். நம்ம குட்டி பையன் வேகமா ஓடி வந்து அந்த கேமராவை பாக்குறான். வெளியே ஒருத்தர் ஓடி வந்துட்டு இருந்தான் கத்திட்டு, அவனை பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு இவனும் கதவை திறந்துட்டு வெளியே வர, அவ போய் எதுக்கு பண்ணிட்டு காதல் ஹெட்செட்டை போட்டு உட்காந்துக்கிறா. அந்த குட்டி பையன் கேமராவை ஜூம் பண்ணி பாக்குறான் யாருன்ட்டு. அவன் கத்துறான், யாராவது உதவி பண்ணுங்க, அவங்கள என்ன கொல்ல வராங்கட்டு கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்குன்னா ரொம்ப பாவமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குட்டி பையன் தான் நல்லவனாச்சே, டக்குன்னு பாஸ்வேர்டை போட்டு கதவை திறந்து விட்டுறான். எல்லா கதவு ஓபன் ஆகிற சவுண்ட் கேட்டு ஹீரோவும் ஹீரோயினும் பத்தி அடிச்சு ஓடி வராங்க. யாரு கதவை திறந்துட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம குட்டி பையன் வேகமா கதை வீட்ட போறான். இந்த சைடு வா, இங்க எங்க வீட்டுக்கு வா அப்படின்னு அவன் கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவனும் இந்த குட்டி பையன் கூப்பிடுறத பார்த்து வேகமா வந்துகிட்டு இருக்கான். அவனை நம்ம மொட்டையை ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சைடு நம்ம ஹீரோவும் வேகமா ஓடி வந்து கதவை லாக் பண்ணி விடுற பாஸ்வேர்டை போட்டு. அவன் கத்தற யாரு கதவை ஓபன் பண்ணி விட்டதுன்னு. வெளியே குட்டி போய் கத்துறான், சீக்கிரவா கதவு லாக் ஆக போது சீக்கிரவான்னு. அவன் சர்ன்னு வந்து உள்ள பூந்துட்டான் ஜஸ்ட் செகண்ட்ல. அதே சமயத்துல ஹீரோவும் ஹீரோயினும் கீழே வராங்க, என்னாச்சுன்னு பாக்குறதுக்கு. இந்த சைடு மாடியில இருந்து இறங்கி வந்த அந்த லவ்வர் போய் டக்குன்னு கண்ணெடுத்து அப்பனை போட பாக்குறான். டப்புன்னு சுட ஹீரோயினி பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துறா. நம்ம ஹீரோவும் சேஃப்டிக்கு கன் வச்சிருந்தாலும் எடுத்து டப்புன்னு 2 டைம் சுடுறாப்ல. லவ்வர் பாய்க்கு 2 குண்டடி போட்டுருது. அவ வந்து பொண்ணுக்காரி வந்து மேல இழுத்துட்டு போறா. இங்க வந்து அம்மாக்காரி செக் பண்றா, ஹீரோக்கு ஏதாவது அடிபட்டு இருக்கா, நல்ல வேலை அடிபடல. அவன் எந்திரிச்சு கத்துறான், நம்ம பொண்ணுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, குண்டு இது அவன் திரும்பி பாத்துக்கிட்டு. இந்த காலத்துல அந்த மொட்டை எங்கேயோ ஓடிட்டான், வீட்டுக்குள்ள போய் மறைஞ்சிட்டான். நம்ம ஹீரோ குட்டி பையனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். வந்தவன் நல்லவனா கெட்டவனா நமக்கு தெரியாது, யாரும் தெரியாம நம்ம உதவி பண்ணக்கூடாதுன்னு குட்டி பையனை பிடிச்சி திட்ட, அம்மாக்காரி சரி போது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்ப பொண்ணுக்காரியோட ரூமை காட்டுறாங்க. நம்ம லவ்வர் பாய்க்கு நெஞ்சிலேயே 2 புல்லட் இறங்கிருச்சு. அவன் சாரி நான் உனக்காக தான் இது பண்ணணும்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். இது இவனுக்கு தேவையா? இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. நான் போய் நம்ம பொண்ணை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம ஹீரோயின் வேணாம் நீங்க போகாதீங்க, அவன் உங்களதான் சுட்டா, என்ன சொல்லல, நான் போய் கூட்டு வரேன்னு சொல்றேன். நம்ம ஹீரோ பதறான், ரிஸ்க் எடுக்க வேணாம், நானே போய் கூட்டிட்டு வரேன், என்ன பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம லவ்வர் பாய் செத்தது உண்மை உங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால புலம்பிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. நம்ம ஹீரோவும் நான் வந்து கூப்பிடுற வரைக்கும் ரூமை விட்டு வெளியே வராதேன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போறான். அந்த குட்டி பையன் பயத்துல திரு முழிச்சுட்டு கொண்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் பொண்ணுக்காரோட ரூம்ல போய் பாக்குறேன். கீழே பார்த்தா அந்த லவ்வர் பாய் கீழே விழுந்து கிடக்குறான். பொண்ணுக்காரி வேற காணோம். இவன் வேற வந்து பாத்துட்டு கையில பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி பாக்குறான். அவன் செத்து போன தெரிஞ்சோன்னு நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாப்ல. எதுக்குடா அவசரப்பட்ட, நான் உன வேணும்னே சொல்லடா, நான் தெரியாம பயத்துல சுட்டுறான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. எல்லாத்தையும் இந்த மொட்டையும் ஒளிஞ்சுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு பார்த்தா பொண்ணுக்காரி அம்மா கிட்ட வந்துடுறா. அம்மா தெரியாம பண்ணிட்டோமா, மன்னிச்சிருங்கம்மா, அவன் இப்படி பண்ணவன்னு எனக்கு தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மா கிட்ட நான் சாரி சொன்னான்னு சொல்லிருக்கமா, நான் தெரியாம பண்ணிட்டோமா, எவ்வளவு நாள் நான் உன்னை நம்பி இருந்தமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் வேற அம்மா காரியை கூப்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் பொண்ணு அழுதுட்டே ஓடிட்டா. அம்மாக்காரி அந்த பக்கம் போய் கேட்கற, என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப கேமரால கூப்பிட்டு காமினா வெளியே ஒரு 10-15 பேர் வந்துகிட்டு இருக்காங்க, சைக்கோ மாதிரி மாஸ்க போட்டுட்டு. இவங்க எல்லாம் அந்த மொட்டையை தேடிதான் வந்திருக்கானுங்க, எல்லாம் சைக்கோ கும்பல். இந்த சைடு நம்ம ஹீரோவும் வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வேகமா கீழே ஓடி வந்து வெளியே எட்டி பாக்குறாரு. அந்த கதவு வழிய ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கு, அதுல பாக்குற. அப்படி வெளியே இவங்க எல்லாம் வந்திருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ஆடி போயிருது. அவர் கண்ணில் அவ்வளவு மரண பயம் தெரியுது. எப்படி விடியற வரைக்கும் நம்ம குடும்பத்தை காப்பாத்த போறோம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் டக்குன்னு பொண்டாட்டிக்காரி கூப்பிடுற சத்தம் கேட்டோடனே இவர் மேல போறாரு. என்னாச்சு, எது கூப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு. சீக்கிரம் வந்து கேமரால பாருங்க, நம்ம வீட்டு முன்னாடி யாரும் நிறைய பேர் நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது ஹீரோவும் பயப்படுறேன். நான் இதுக்குதான் பயந்தேன், இதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்ட்டு அவனும் ரூமுக்குள்ள போய் பாக்குறேன். அங்க போய் பார்த்தா கேமரா முன்னாடி ஒருத்த மாஸ்க போட்டு நின்னுகிட்டு இருக்கான், சைக்கோ மாதிரி இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கேமரா ரன்னிங்ல இருக்கிறத பார்த்து சொல்லிட்டு இருக்கான், உங்க வீட்டை பார்த்தா நீங்களும் எங்களை மாதிரி தான் தெரியுது, நாங்களும் பணக்கார வீட்டு பசங்களதான்,
நல்லா அழகான அருமையான ரொம்ப தங்கமான பசங்க. எங்களெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்க துரத்திட்டு வந்த யார உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. ஆனா நீங்க அவனை காப்பாத்தோன்னு நினைக்கிறீங்க. நீங்க காப்பாத்தோன்னு நினைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு முக்கியமான ஆள் கிடையாது. வேலை வெட்டி இல்லாத ரோட்ல கிடக்கிற ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, உங்க மேல எனக்கு எந்த கோவம் இல்லை. நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். அவனை மட்டும் இப்படி குழந்தை மாதிரி வெளியே தாட்டி விட்டுருங்க, நான் அவனை கூட்டிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன். உங்களுக்கு இன்னும் அரை மணி நேரம் நான் டைம் தரேன். அவனை வெளியே அனுப்பலினா நாங்க உள்ள வந்துருவோம்னு சொல்லிட்டு போறேன். அந்த சைக்கோ கேங்ல பொண்ணுகளும் இருக்காங்க, அதான் பெரிய கொடுமை. இந்த பக்கம்னா நம்ம ஹீரோ ஃபேமிலி வாயடைச்சு நிக்கிறாங்க, என்ன பண்றதுனே தெரியல, எல்லாம் பதறிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு வேற வெளியே பவரை பிடிங்கி விட்டானுங்க. இங்க பவர் பேங்க்ல தான் உள்ள அந்த மானிட்டர் மட்டும் தான் ஒரு காய்க்கிட்டு இருக்கு, மித்த பக்கம்லாம் கரண்டே இல்ல. அந்த மொட்டையன் வேற வீட்டுக்குள்ள போய் எங்கேயும் போய் ஒளிஞ்சு கொண்டு இருக்கா, இவங்களுக்கு எங்க இருக்காங்கன்னு தெரியல. நம்ம ஹீரோ சொல்றாரு ஹீரோனு கிட்ட, நம்ம குடும்பத்தை காப்பாத்தோம்னா வேற வழியே இல்ல, அவனை போய் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஒப்படைச்சே ஆகணும் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயினிக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல, அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அந்த குட்டி பையனும் அழுகுறா, வேணாப்பா இதெல்லாம் தப்புப்பா, நம்ம வாழ்றக்கா உன்னத்தனை சாவடிக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ குட்டி பையன் சாரி கேக்குறேன், மன்னிச்சிருப்பா, இதை தவிர எனக்கு வழியே தெரியல, நம்ம குடும்பத்தை நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மொட்டையை தேடி போயிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாக்காரே அவ பொண்ணை தேடி போயிட்டு இருக்கா. எல்லா பக்கம் இருட்டா இருக்கு, எல்லாத்துக்கும் அள்ளு விட்டுக்கிட்டு இருக்கு அந்த இருட்டுக்குள்ள. செவுர்லாம் பார்த்தா ஒரே ரத்தமா இருக்கு. நம்ம ஹீரோ வேற பதறான், பொண்ணுக்கு ஏதோ ஆயிருச்சா அப்படின்னு. வெளியே இவனுக்கு வேற கத்திட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கானுங்க. கதவு எதுவும் அம்மா பதறிக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் கேமரால பாத்துக்கிட்டு இருக்கான், அவனுங்களா என்ன பண்றானுங்க. அவனுக்கு என்னென்னமோ சேட்டையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் பயங்கரமான சைக்கோவா இருப்பானுங்களாட்டிருக்கு. அதை பார்த்தது நம்ம குட்டி பையனுக்கு ரொம்ப பயம் பிடிச்சிருதுங்க. அதுக்கப்புறம் அந்த பொம்மையை பார்த்து நான் யோசிக்கிறேன், பேசாம இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு ரூமுக்கா, அந்த மொட்டை எங்காவது ஒளிஞ்சிருந்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொம்மை எடுத்து அனுப்புறேன். அந்த குட்டி பையன் அந்த மொட்டையை கண்டுபிடிச்சிட்டான், சமையல் ரூமுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு அவனை வெளியே அனுப்புறதுக்கு மனசே இல்ல, பாவம் வெளியே போனா கொண்டு போடுவாங்கன்னு அவன் வேற பாவப்படுறான். அந்த குட்டி பையன் அந்த பொம்மையில லைட் அடிச்சு சிக்னல் கொடுக்குறான் இந்த மொட்டைக்கு, என்ன ஃபாலோ பண்ணு அப்படின்னு. இந்த குட்டி பையன் என்ன பிளான் போறான்னு, ஒரு சீக்ரெட் ரூம் வச்சிருப்பான், அதுக்குள்ளே உனக்கு கொண்டு காலையில வரைக்கும் பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு அப்படியே அவனை ஃபாலோ பண்ண சொல்றான். அந்த மொட்டையினா அந்த பொம்மையை ஃபாலோ பண்ணிட்டு இந்த குட்டி பையன் ரூமுக்கு வந்துடுறான். அவன் லைட் அடிச்சு அந்த சிக்னல் கொடுக்குறான், இந்த ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. அதே சமயத்துல நம்ம அம்மாக்காரே அந்த ரூமு கிட்ட வரா, இவனும் அந்த ரூமுக்குள்ள போய்கிட்டு இருக்கா, அந்த சீக்கிரட் ரூமுக்குள்ள. அந்த குட்டி பையன் வேற பதறான், கேமரால பாத்துட்டு அம்மா வராங்க, சீக்கிரம் உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் உள்ள போய் டோர் சாத்த அதே செகண்ட்ல அம்மாவும் உள்ள வந்துட்டு லைட் அடிச்சு பாக்குறாங்க, சத்தம் கேக்குது அப்படின்னு. அவன் கொஞ்சம் கூட மூச்சே விடாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் அம்மா வந்து லைட் அடிச்சு சுத்தி முத்தியும் பாக்குறாங்க, சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போய் அந்த வில்லங்கிட்ட பேசுற சைக்கோ கிட்ட, எங்களுக்கு இதுக்கு சம்மதம் இல்ல, அவன் வீட்டுக்குள்ள போய் எங்கேயோ ஒளிஞ்சிட்டான், எங்களுக்கு தெரியல, நாங்களும் தேடிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அந்த சைக்கோ ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான், பைத்தியக்காரன். அவன் சிரிக்கிறத பார்த்தா நமக்கும் பயமா இருக்கும். டக்குன்னு அந்த சைக்கோட ஃப்ரெண்டுக்கார வந்து கத்துறா, ஒழுங்கா அனுப்பணும், டப்புன்னு எடுத்து கன் எடுத்து சுட்டுறான். சுட்டுட்டு ஒரு வில்லத்தனமா ஒரு டயலாக் சொல்றான், நான் பேசும்போது யாராவது குறுக்க பேசினா இப்படிதான் கொல்லுவேன் அப்படின்னு. இங்க பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் டைம். என் ஃப்ரெண்டுக்கு இந்த நிலைமைனா உங்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சுக்கங்க, சீக்கிரம் அவனை வெளியே தாட்டுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இந்த சைக்கோல வந்து அந்த பாடி எடுத்து போயிட்டு இருக்காங்க. நம்ம குட்டி பையன் அதை பாத்துக்கிட்டு இருக்கான் கேமரால. நம்ம குட்டி பையன் நினைச்சிட்டா வீடெல்லாம் லாக் பண்ணிருக்கா, அவனால உள்ள வர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த பொம்மையை ஓட்டி பாத்துக்கிட்டு இருக்கான், வேற யாராவது இருக்காங்களான்னு. திடீர்னு கேமரா முன்னாடி அவங்க அக்காக்காரி வந்து நிக்கிறா, அள்ளு விட்டுற உனக்கு. அந்த பொண்ணுக்காரி சொல்றா, நான் போய் உன்னோட சீக்கிரட் ரூம் இருக்குல்ல, அங்க பத்திரமா போய் நான் ஒளிஞ்சுக்க போறேன், நீயும் போய் எங்காவது ஒளிஞ்சுக்குன்னு சொல்ல இவ வேணாங்கிற. ஏன்னா இவன் அந்த மொட்டையை அங்கதானே தாட்டி விட்டுருப்பா, இவ்வளவு அங்க போனா மாட்டிப்பான்ல, அதனால. நம்ம ஹீரோவும் குட்டி பையன் ரூமுக்கு போற சத்தம் கேக்குது. அங்க பார்த்தா அந்த மொட்டையை பொண்ணை புடிச்சிட்டான், கண்ணை வச்சு மட்டிக்கிட்டு இருக்கான். மொட்டையை ஒரு பக்கம் கத்துறான், எனக்கு இதை தவிர வழி தெரியலீங்க, நான் மன்னிச்சிருங்க, காலையில வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே சமயத்துல அந்த இடத்துக்கு நம்ம அம்மா காரி வந்துடுறா, மொட்டைக்கு பின்னாடி கண்ணை வச்சுட்டு நின்னுகிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் லாக் பண்ணிட்டாங்க. மொட்டை எனக்கு பயம் பிடிச்சிருது, டக்குன்னு ஓடி தப்பிச்சலான்னு பார்த்தா இவங்க பிடிச்சிடறான். ஹீரோ பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் மல்லு கட்டிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கைக்கள பாயிருது ரெண்டு பேத்துக்குள்ளேயும். ஹீரோ டக்குன்னு பக்கத்துல அந்த பூந்தொட்டி இருக்கும்ல, அதை எடுத்து டப்புன்னு அவன் மண்டையிலே அடிச்சு அவனை கொஞ்சம் மயக்கமடைய வச்சிடறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்து சொல்றாரு, சீக்கிரம் போய் டேப்பு கயிறுல எடுத்துட்டு வா, இவனை சேர்ல வச்சு கட்டி வெளியே தாட்டி விட்டுலாம் அப்படிங்கிறாரு. ஹீரோயினையும் போய் அதை எடுத்துட்டு வர இவனை போட்டு சேர்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினை பார்த்து கேக்குற, அவங்களுக்கும் நமக்கு என்னங்க வித்தியாசம், இது வேணாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ கொஞ்சம் மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம ஹீரோக்கு தப்புன்னு தெரியும், வேற வழி இல்லையே, நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும், இதெல்லாம் பண்ணி ஆகும்னு ஒய்ஃபை போய் கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா அவங்க கேட்க மாதிரி தெரியல. ஹீரோனையும் அழுதுட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மொட்டையும் சொல்றான், பரவாயில்ல என்ன வெளியே அனுப்பிச்சிருங்க, என்னால நீங்க கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்புறான். இதை கேட்டது நம்ம ஹீரோக்கு இன்னும் மனசு விட்டுருச்சு. அவன் கட்டெல்லாம் அவ விட்டு வெளியே ஓட சொல்லிடுறாரு பின்வாசல் வழியே. அவனும் ரொம்ப தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஓடிட்டான். இந்த பக்கம் வந்து அம்மாக்காரி கதவை பார்த்தா இவனுக்கு காரை கட்டி அந்த சங்கிலி எல்லாம் கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த கதவை போட்டு. நம்ம ஹீரோனி ஹீரோட்ட வந்து கதறா, அவங்க கதை உடைக்க பாக்குறாங்க, உள்ள வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பயந்துட்டு அலறிட்டு இருக்கா. இவங்களும் பின்வாசல் வழியே தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா அவ பொண்ணு வேற அங்கேயே பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாள். அவெல்லாம் எப்படி அவனால போக முடியாதனால இவங்களும் போகாம இருக்காங்க. அதே சமயத்துல அந்த குட்டி பையனும் வெளியே வந்து பார்க்க அவங்க அப்பங்காரன் போய் கையில கண்ணை கொடுத்துட்டு, நீ போய் பேஸ்மெண்ட்ல ஒளிஞ்சுக்கோ, நாங்க வந்து கூப்பிடுற வரைக்கும் நீ தயவு செஞ்சு வெளியே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கீழே போக சொல்றான். அவனும் குடுகுடுன்னு கீழே ஓடிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயிட்ட சொல்றான், இதுக்கப்புறம் பயந்து ஒரு பிரயோஜனம் இல்ல, உனி நம்ம தப்பிக்கணும்னா போராடிதான் ஆகணும் அப்படின்னு ஹீரோயிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒளிச்சு வச்சிருக்க கண்ணெல்லாம் எடுத்து காட்டுறான், உனி இதை வச்சு ஏதாவது சமாளிக்கணும், காலையில வரைக்கும் எப்படியே சமாளிச்சா போதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு
இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் கன் எல்லாம் எடுத்து வெளியே வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த சைக்கோ நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சைக்கோ வெளியே நின்னு கத்திக்கிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் இவ்வளவு பொறுமையா இருந்ததுல என் பொறுமையை ரொம்ப சோதிச்சிட்டீங்க, உன்னை நான் உள்ள வர போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி இறக்கம் காட்டுறவங்கள இந்த நாட்டுல வாழ தகுதியே இல்ல, உங்க எல்லாத்தையும் நான் கொண்டு இந்த நாட்டையே சுத்தப்படுத்த போறேன், காரை இழுங்கடா கதவை உடைங்கடான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி போக இவங்களும் காரை இழுக்க கதவுக்கு இதெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருது. இவங்க தெரிச்சுட்டு ஓடுறாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும். இவங்களும் வேகமா ஓடி வந்து ஒரு செவுத்துக்கிட்ட மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. அப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி மூஞ்சி பாத்துக்கிறாங்க. அந்த சீனை பார்க்க நமக்கே கொஞ்சம் பாவமா இருக்கும். கிட்டத்தட்ட வெளியே 10-15 சைக்கோ நின்னுகிட்டு இருக்கானுங்க. உள்ள வந்தா என்ன பண்ணுவானுன்னே தெரியல. இவங்க பதறிட்டு நின்று இருக்காங்க. ஒவ்வொருத்தனா உள்ள வர ஆரம்பிச்சிட்டானுங்க. கண்ணாடி எல்லாம் உடைச்சு உள்ள அந்த கண்ணீர் புகை கொண்டு எல்லாம் வீசிக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள வந்துட்டு துப்பாக்கி எடுத்து எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு கண்டபடி சுட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டுல எதை பார்த்தாலும் சுட்டுக்கிட்டு இருக்கான் அந்த சைக்கோ. அந்த பெரிய சைக்கோவும் உள்ள வந்துட்டான். பாட்டு பாடிட்டு அவன் வாட்டு கேஷெல்லாம் வந்துகிட்டு இருக்கான். கீழே அந்த குட்டி பையன் பயத்துல கூந்துகிட்டு இருக்கா, சத்தம் கேக்குதுன்ட்டு. கீழே அவனும் வந்துட்டான் போல. அவனும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கா, யாரையும் டக்குன்னு ஒருத்த வந்து எட்டி பாக்குறான் பாருங்க. இவனுக்கு உயிரே போயிரும். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ நம்ம குட்டி பையனை போட்டு தரன்னு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். கீழே போட்டு கன் எடுத்து வச்சு எய்ம் பண்றான் சுற்றலான்ட்டு. ஜஸ்ட் மிஸ். டக்குன்னு பின்னாடி அவங்க அப்பங்கார வந்து என் பையன் மேட கை டப்பு டப்புன்னு சுடுவான் பாருங்க. இந்த சீன்ல கோல மாசம் இருக்கும். இந்த பக்கம் அந்த பெரிய சைக்கோ பொண்ணோட போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் தான் கொள்ளுவேன், இவங்கிட்ட உயிரோட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு சைக்கோ ஃபாலோ பண்ணிட்டு மெதுவா போய்கிட்டு இருக்கான் போட்டு தள்ளிடலான்னு. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ விடுவாரா? எவனை பார்த்தாலும் பட்டு போட்டு சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. வாங்கடா நீங்களா நானான்னு பாத்துடலான்னு. பக்கம் 2 சைக்கோ லவர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அவ தோல் மேலதான் ஏறி கொண்டு வருவாளாமா. அவங்களும் நம்ம ஹீரோ கண்ணில் மாட்டிடுறாங்க. ஹீரோ சொல்லான்னு எய்ம் பண்றதுக்குள்ள டக்குன்னு தப்பிச்சிடுறாங்க. ஹீரோ எப்படியாச்சும் கொண்டலான்னு பாக்குறாரு. ஆனா அவனால முடியல. 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த பொம்பளை சைக்கோ கோடாரி வச்சு வெட்ட வரா. நம்ம ஹீரோ அவளை கீழே தள்ளி விட்டுட்டு டக்குன்னு எந்திரிச்சு கன் எடுக்கிறாரு. இவ்வளவு பாஞ்சரமா டப்புன்னு சுட்டுறாரு. அவ யாருலயே பறந்து போய் விழுவுறா. அதே சமயத்துல இன்னொரு சைக்கோ வர அவனையும் போட்டு பொலம் தள்ளுறாரு நம்ம ஹீரோ. அவன் கன் எடுத்து சொல்லான்னு ஓடும்போது கோடை எடுத்து நச்சுன்னு முதுகுலயே இறக்கிடுவாரு நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த பொம்பளை சைக்கோவை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு, ஒரு பொண்ணை கொண்டுட்டமே அப்படின்னு. ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு மெதுவா திரும்ப அந்த பெரிய சைக்கோ பெரிய கத்தி கொண்டு நச்சுன்னு இறக்கிடுவான் வயிற்றுலயே. ஹீரோ அப்படியே குத்துயிரும் கொலையுருமா கீழே விழுகிறாரு அப்படியே மெதுவா சரிஞ்சு. இந்த சைக்கோ கத்தியில குத்தியும் போட்டு ஹீரோக்காக ப்ரே பண்றான். நீங்க வாழ்க்கையில புனிதம் அடைஞ்சிட்டீங்க, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், ரொம்ப நன்றி அப்படின்ட்டு ஹீரோ போய் நெத்தில முத்தம் கொடுக்குறான். பயங்கரமான சைக்கோவா இருப்பானாட்ருக்கு. நம்ம ஹீரோ அப்பயும் சாகல, எப்படியாவது நம்ம பொண்டாட்டி பிள்ளைல காப்பாத்தியா ஒண்ணு மெதுவா எந்திரிச்சு போயிட்டே இருக்காரு. இந்த பக்கம் வீட்டவே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க எல்லாரும் சேர்ந்து. அப்பன்னு பார்த்து குட்டி பையன் கேமரால பாக்க வெளியே அவன சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க சைக்கோவெல்லாம் பிடிச்சி. யாருன்னு தெரியல. கட் பண்ணா இந்த பக்கம் அம்மாக்காரி 2 சைக்கோ பிடிச்சிட்டாங்க. அவங்க வயிற்றுல கத்தி குத்துறான்னு கத்தி எடுத்து இறக்க போகும்போது டப்புன்னு பின்னாடி 2 புல்லட் இறங்கும் பாருங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோனோட பக்கத்து வீட்டுக்காரு, ஹீரோ கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க இவங்களை காப்பாத்துறதுக்கு. இவங்க வீட்டுல சத்தம் கேக்குது பிரச்சனை அப்படின்னு. நம்ம ஹீரோன ஃப்ரெண்டுக்காரி வந்து எல்லாத்தையும் சுட்டு தள்ளுற, எல்லா சைக்கையும் பிடிச்சி சுட்டு தள்ளிட்டு இருக்க. நம்ம ஹீரோனையும் வந்து அழுகிற. நம்ம ஹீரோ வந்து கீழே கக்கிறத பார்த்து அந்த குட்டி பையனும் வந்துட்டான். அப்பன்னு பார்த்தா அந்த பெரிய சைக்கா வந்துட்டான். அவன் இங்கேயே வந்துட்டு ப்ரே தான் பண்ணிட்டு இருக்கான். குடும்பத்தோட இன்னைக்கு எல்லாம் சாக போறீங்க, எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு கன்னு எடுத்து லோடு பண்றான் பாருங்க. டக்குன்னு அவன் முதுகுல 2 புல்லட் பாஸ் ஆகும். டப்புன்னு பாஸ் ஆகும். யாருன்னு பார்த்தா நம்ம பொண்ணுக்காரி. அவ வந்து பெரிய சைக்கோ சுட்டு கொண்டாடுறா. இங்க வந்து பார்த்தா அவங்க அப்பங்காரன் கையை பிடிச்சி அழுன்னு அழுதுட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களை புரிஞ்சுக்கலப்பா, இத்தனால என்ன மன்னிச்சிருக்குன்னு அழுதுகிட்டு இருக்கா. ஆனா என்ன பிரயோஜனம், நம்ம ஹீரோ இறந்துட்டாப்ல. அதே சமயத்துல ஃப்ரெண்டுக்காரி அங்க நெய்பர்ஸ் கூட வேலை செய்யறவங்க எல்லாம் வந்துட்டாங்க. நம்ம ஹீரோனி அவங்கள பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன், எங்களை காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி சிரிச்சுட்டே ஒன்னு சொல்லுவா பாருங்க, இப்பயே எதுக்கு நன்றி சொல்ற, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோத்தனமா சிரிக்கிறா. நம்ம ஹீரோனிக்குன்னா ஒன்னும் புள்ள தூக்கி வாரி போடுது. உண்மையான வில்லியே இவதாங்க, பயங்கரமான பொறாம பிடிச்சவளா இருக்கா. உங்க ஃபேமிலியை நாங்க தான் கொல்லுவோம், எப்படி அவங்கள கொல்ல விடுவோம், அதனாலதான் நாங்க அவங்கள கொண்டோம், இப்ப உங்களையும் கொல்ல போறோம் அப்படின்ட்டு அவங்க கை காலெல்லாம் சேர்த்து கட்டி போட்டுக்கிட்டு இருக்கா. 3 பேரும் தரன்னு இழுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினி குட்டி பையன் பொண்ணுக்காரி கையெல்லாம் நல்லா டேப் வச்சு இருக்க கட்டிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அழுகுறா. என்ன வேணாலும் செய்ய, என் குழந்தைகளை விட்டுட்டு ரொம்ப அழுன்னு அழுகுறா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டுக்காரி, நீ இல்லாம குழந்தைங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க, வருத்தப்படுவாங்க, இது ரொம்ப மோசமான உலகம், அவங்களையும் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி குழந்தைகள் பயத்துல அலறிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க கையை ஒட்டுக்கா புடிச்சுக்கிட்டு. இவங்க பல வருஷமா அங்கேயே வேலை செய்யறாங்க. நம்ம ஹீரோ வந்த கொஞ்ச நாளே பயங்கர புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு பணக்காரன் ஆயிட்டான்ல, அதனால இவங்களுக்கு எல்லாம் பொறாம. அப்பன்னு பார்த்தா அந்த ரிமோட் பொம்மை வந்து மெதுவா நவந்து போக இவங்க கொஞ்சம் டைவர்ட் ஆகுறாங்க. பின்னாடி பார்த்தா நம்ம மொட்டை உள்ள வந்துடுறான். வந்து குறுக்க நின்று ஒருத்த மூக்குலயே பொங்குன்னு கொடுப்பான். அவன் திருவிட்டு போய் விழுவான். அப்புறம் கண்ணை பிடிக்கி டப்புன்னு சுடுவான் குறுக்க இருக்கவங்க எல்லாத்தையுமே. அப்புறம் அவன் கையில கட்டிய கயிறு டேப் எல்லாம் அவுக்க சொல்றான். இவங்களும் போய் அவுத்து விடுறாங்க. இப்ப காப்பாத்திட்டான் எப்படியோ ஒரு வழியா. மொட்டையன் வெளியே ஓடி போயிட்டு திருப்பி வந்துட்டான். நம்மளாலதான் இந்த குடும்பம் மாட்டிக்கிச்சு, எப்படியாவது உங்களை காப்பாத்தணும் திருப்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் நம்ம மொட்டை நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்கற, இவங்களை எல்லாம் கொண்டுட்டோமா என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோயினி, இது வரைக்கும் செத்ததே போதும், நீ யாரு இங்க சாகக்கூடாது, எல்லாம் அமைதியா வந்து கோருங்க, டைம் ஆகட்டும் வந்துகிட்டு இருக்காங்க டேபிள்ல. நம்ம ஹீரோயினி அவங்க எல்லாம் பார்த்து கேட்கற, அவங்களை எல்லாம் அவர் ரொம்ப நம்பினாரு, நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு. ஹீரோனி கொஞ்சம் டைவர்ட் ஆகிற புருஷனோட பாடியை பார்த்துட்டு இவ டக்குன்னு கண்ணை புடுங்கலான்னு பார்த்தா ஹீரோனி புடுங்கி அடிப்பா பாருங்க மூக்குலயே.
டம்முன்னு டேபிள் அடிப்பா, மூக்கு ஓப்பன் ஆகி ரத்த போல போல போலன்னு ஊத்தும். நம்ம ஹீரோயினுக்குன்னா வெறி ஏறிச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா கோரு இல்லைன்னா எடுத்து சுட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்கறா. இவ பயத்துல அப்படியே மூக்க புடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் டைம் ஆனோடனே அந்த சைரன் சவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எல்லாரும் எங்க வீட்டை விட்டு வெளியே போங்க, யாரும் இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்ல எல்லாம் எந்திரிச்சு போறாங்க. நம்ம மொட்டையனும் கண்ணை கொண்டு போய் டேபிள் வச்சுட்டு போறான் மெதுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினி ரொம்ப நன்றிப்பா, எங்களுக்காக நீ திருப்பி வந்து எங்களை காப்பாந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ற. அதுக்கு நம்ம மொட்டை, என்ன காப்பாத்த போய் நீங்க தான் பிரச்சனை மாட்டிட்டீங்க, நீங்க நன்றி சொல்லக்கூடாது, நான் தான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அந்த கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வருவேன்னு சொல்லிட்டு அவன் போறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா தெரு ஃபுல்லா போலீஸ் நிக்கிறாங்க. நைட் நடந்த பிரச்சனை, அந்த பாடி எல்லாம் கிடக்கும், அதெல்லாம் எடுக்க வந்திருக்காங்க எல்லா போலீஸும். அவ்வளவுதான் மக்களே, படம் முடிஞ்சு. படம் நல்லா இருந்துச்சுங்களா? நான் கதை சொல்ற விதம் பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுக்கங்க. அடுத்த படத்துல பாக்கலாம். நன்றி மக்களே. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா கமெண்ட் பண்ணுங்கன்னு அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். நன்றி மக்களே.